காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். அப்புறம் நாச்சியாரு ஒரு நல்ல மாப்பிள்ளை பையன் இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தேல, பையன் எங்க வேலை பார்க்கற? அப்படி திருச்சிக்கா? மாப்பிள்ளை கவர்மெண்ட் உத்தியோகமா? ஆமா, பூர்வீகம் நம்ம ஊர்தே. கவர்மெண்ட் வேலை அங்க போஸ்டிங் போட்டதுனால இப்ப அங்க இருக்காங்க. அப்படியா? நல்ல குடும்பமா? சொந்த வீடெல்லாம் இருக்கா? சொந்த வீடு 2 இருக்குக்கா. பையன் பாக்குறதுக்கு நல்லா இருப்பானா? நல்ல சிகப்பா இருப்பான்னு பாத்துக்கோங்களேன். ஆள் நல்ல வாட்ட சட்டமா இருப்பான். நம்ம ஐஸுக்கு ஏத்த மாதிரியே இருப்பான். என்ன ஐசு, உனக்கு ஏத்த மாப்பிள்ள திருச்சியில இருக்கானாமே? எனக்கு ஏத்த மாப்பிள்ள நம்ம ஊர்லயே இருக்காருன்னு சொல்லிடுறவா எங்க அம்மாட்ட. எங்க தைரியம் இருந்தா சொல்லு பாப்போம். எனக்கு தைரியத்துக்கு என்ன குறைச்சல்? அப்படியே கால் பண்ணவா? லைன்ல இருக்கீங்களா? நான் சொல்றேன், கேக்குறீங்களா? ஓய், சொல்லிருவியா? பின்ன ஐஸ்னா என்ன லேசுன்னு நினைச்சீங்களா? இருங்க, கால் பண்றேன். அப்படியே லைன்ல இருங்க. ஏ ஐசு, உங்க அம்மா நல்ல வைய போகுது பாரு உன்னைய. அப்புறம் கொஞ்சமா செய்வாங்க, சொல்லித்தானே ஆகணும். இந்த சொல்றேன், லைன்ல இருங்க, லைன்ல இருங்க. நம்ம பிள்ளைய அங்க கட்டி கொடுத்தோன்னு வைங்களேன், எந்த பிக்கல் பிடுங்களும் கிடையாது. ஒரே பையன்தான். இங்க இருந்து 4 மணி நேரம் பஸ்ல போனா, கார்ல போனா 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துல போயிடலாம். உங்க வசதிக்கு நீங்க ஒரு கார் வாங்கி கொடுத்துட மாட்டீங்களா மாப்பிளைக்கு? அப்ப ஐசு நினைச்சா இங்க வந்துக்கிடுவா, போய்க்கிடுவா. ஏம்மா, என்னடி என்ன பேசிக்கிட்டு இருக்க? அது உனக்கு படிப்பு இன்னும் ஒரு 4-5 மாசம் தானே இருக்கு. அது முடியறதுக்குள்ள போய் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாதானே உனக்கு படிப்பு முடியறதுக்கும் மாப்பிள்ளை அமையறதுக்கும் சரியா இருக்கும். அதான் அப்பா சொல்லி வச்சிருந்தாரு, நானும் இவகிட்ட சொல்லி வச்சிருந்தேன். இங்க பாருமா, மாப்பிள்ளை பாக்குறதெல்லாம் பாரு, ஆனா வெளியூர் மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம், உள்ளூர் மாப்பிள்ளையாவே பாரு. என்னையாலையெல்லாம் உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது. ஐசு, இந்த இருக்கு திருச்சி. அவ்வளவு தூரத்துல இருக்கிற திருச்சியும் வேண்டாம், இங்க பக்கத்துலயே இருக்கிற திருச்சூலியும் வேண்டாம். எனக்கு நம்ம ஊர்லயே மாப்பிள்ளைய பாருங்க. என் பிள்ளைக்குதான் எங்க மேல எவ்வளவு பாசம். ஐசு, உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்ல ஐசு, அது மாதிரியே பாப்போம். நம்ம ஊர்லயே இருக்காங்களான்னு தேடுவோம். அப்படியாக்கா? ஆமா, கட்டிக்கு போறது நீ, உன் விருப்பம் முக்கியம்ல. ஏக்கா, எனக்கு கவர்மெண்ட் வேலை பார்க்குற மாப்பிள்ள தான் வேணும். பார்த்துருவோம், அப்படித்தானே நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னக்கா? நான்லாம் என் பிள்ளை விருப்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். நீ சொல்ல ஐசு. மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், கவர்மெண்ட் வேலையில இருக்கணும், நல்ல சிகப்பா ஆள் வாட்ட சாட்டமா ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டா இருக்கணும். அப்படி போடு. முக்கியமா மாப்பிள்ளை வசதி இல்லாதவரா இருக்கணும். வசதி இல்லாதவரா இருக்கணுமா? ஐசு, என்ன ஐசு பேசுற? நல்ல வசதியான வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனேன்னா தானே நீ நல்லா இருக்க முடியும். எம்மா, நம்ம கிட்ட இல்லாத வசதியா? வசதி இல்லாத மாப்பிள்ளைய பாப்போம்மா, அப்பதே மாப்பிள்ளை உங்களுக்கு எப்பவுமே அடங்கி இருப்பாரு. அடிங்க அவள ஐசு. ஏண்டி, அதுக்காக இல்லாத வீட்டுல போய் உன்னை கட்டி கொடுக்க முடியுமா? எம்மா, அதான் மாப்பிள்ளை கவர்மெண்ட் வேலையில இருக்க போறாரு, நம்ம கிட்டயே ஏகப்பட்ட சொத்து கிடக்கு. இப்ப அங்கேயும் சொத்து இருந்ததுன்னு வச்சுக்கோ, நீ பெருசா நான் பெருசான்னு தேவையில்லாத ஈகோ பிரச்சனை வரும். நம்ம தான் பெருசா இருக்கணும் எப்பவோ, அதை நீ புரிஞ்சுக்கோ. அப்படியா நீ சொல்ற? ஐசு சொல்றது சரியா தெரியுதுல? ஆமா, என்ன ஐசு நீ சொல்றது சரியா தான் ஐசு இருக்கு. சரியா இருக்கா? அப்ப நான் சொல்ற மாதிரியே ஒரு மாப்பிள்ளைய நம்ம ஊர்ல இருக்காரான்னு தேடி பாருங்க, கேடப்பாரு. கவர்மெண்ட் வேலையில இருக்கணும், வசதி இல்லாதவரா இருக்கணும், ஆள் நல்லா அழகா செகப்பா வாட்ட சாட்டமா இருக்கணும். வேற என்ன? நிறைய படிச்சிருக்கணும். நிறைய படிச்சிருக்கணும், வசதி இல்லாதவரா இருக்கணும், சொல்லியாச்சு. வேற என்ன? வேற என்ன ஐசு? எல்லாத்தையும் விட முக்கியமா மாப்பிள்ளையோட பேரு முருகனோட பேர்ல ஏதாவது ஒன்னா இருக்கணும். ஏன்னா எனக்கு முருகசாமின்னா ரொம்ப பிடிக்கும். அல்லியக்கா, எங்க சித்தி பையன் பேர் சுப்பிரமணி தானே? அவங்க அப்பா கிட்ட ஐசப்பா போன்ல பேசுறாரு, அவர் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு உங்க சித்தப்பா. அதுவும் இல்லாம அவங்க நல்ல வசதியானவங்கல்ல, இவனே வசதியான மாப்பிள்ள வேண்டாங்கிறல்ல. அது ஒண்ணு இடிக்குதோ? அப்படின்னா நம்ம மலருக்கு முன்னாடி மாப்பிள்ளைய விசாரிக்க அலைஞ்சுமே, அது மாதிரி இப்ப ஐசுக்கு விசாரிக்கிறது கலையணுமோ? ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஆபரேஷன் முருகன் எப்படி ஆபரேஷனுக்கு பேரு? நம்ம ஏற்கனவே பண்ண ஆபரேஷனே ஃபெயிலா போச்சு. அந்த ஆபரேஷனுக்கு நம்ம சாமி பேர் வைக்கல, அதனால ஃபெயிலா போயிருக்கும். இந்த ஆபரேஷனுக்கு சாமி பேர் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, கண்டிப்பா பாஸ் ஆயிருவோம். அப்படிங்கிற? ஆமாக்கா, மேல இருந்து ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? சரி. என்ன அரை, எப்படி ஐஸோட சாமர்த்தியம்? ஓய், என்ன வசதி இல்லாதவன் அப்படி இப்படிங்கிற, உங்க அப்பா கடங்கி நடப்பேன் அப்படி இப்படிங்கிற? எல்லாம் சும்மா சொல்றதுதான், நான் சொல்லிட்டாப்ல அப்படி நீங்க அடங்கிடுவீங்களாக்கும்.
அது மூஞ்ச பாரு. சரி வச்சிடுறேன். இப்படித்தான் எப்போ பார்த்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மெசேஜ் அனுப்பி கடலை போட்டுக்கிட்டே இருக்கிறது. பாய். நான் பாட்டுக்கு ஹையர் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். கூப்பிட்டு கடலை போட்டது நீ தானே லூசு. பாய். ஏக்கா இந்த பாத யாத்திரை கிளம்புறவங்க என்ன கிளம்புறாங்க? ஏன் கூட போறியா? இல்லக்கா, நம்ம மலர் வீட்டுக்காரரு மாலை போட்டிருக்காருல, இங்க நம்ம பக்கத்து தெருவில் தானே இருக்கு அவங்க கோயில். இங்க இருந்து பஜனை பாடி தானே கிளம்புவாங்க. பார்க்க போலாமேன்னு கேட்டேன். தெரியல, இன்னும் ஒரு 2-3 நாள்ல கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பஜனை பார்க்க போவோம் எனக்கா. போவோம். எப்பா ரொம்ப வலிக்குதாப்பா? வலிக்காம இருக்கிறதுக்கு ஊசி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா பாப்பா. இப்ப கொஞ்சம் வலி கம்மியா தான் இருக்கு. பார்த்து நடந்து போயிருக்க கூடாதாப்பா? நான் எப்பவும் போல மெல்லமா தான் நடந்து போனேன். கூட்டத்துல இடிச்சு விட்டுட்டாங்க, விழுந்துட்டேன். அந்நேரம் பார்த்து ஒரு லாரி வந்து காலில் ஏத்திருச்சு. ஒண்ணும் இல்லண்ணே, ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான், சரியா போயிரும். பாப்பா நீ காலேஜுக்கு போகலையாடா? இங்கதான்ப்பா இருக்கேன் 3 நாளா. ம் உங்களுக்கு இந்த எலும்பெல்லாம் சேர்றதுக்கே 1 மாசத்துக்கு மேல ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் நடக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அவ்வளவுதான், நான் இன்னுமே காலேஜுக்கெல்லாம் போகல. உங்களை பாத்துக்கிடணும்ல. நான் தான் அன்னைக்கே சொன்னனே உனக்கெல்லாம் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு யோகமே இல்லைன்னு. நான் சொன்னா சரியாதே இருக்கும். ஆமாப்பா, எனக்கு எதுக்குமே யோகம் இல்ல. இந்த அப்பாவுக்கு குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருந்தது, அதெல்லாம் கலட்டிட்டாங்க. அப்ப சாப்பாடு கொடுக்கலாமா? இல்லடா தாயி, 4-5 நாள் ஐசியூலயே இருந்துட்டார்ல, இந்த நார்மல் வார்டுக்கு மாத்த போறாங்களாம். அதனால கலட்டி விட்டுருக்காங்க. நான் அங்க போய் மாட்டிக்கிடுவாங்களாம். அப்ப சாப்பாடெல்லாம் எப்ப கொடுக்கறது தெரியல. டாக்டர் அம்மா கிட்ட கேட்போம். குளுக்கோஸ் ஏறுற வரைக்கும் சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு தானே சொல்லுவாங்க. அதைத்தான் கேக்குறேன். டாக்டர் அம்மா கிட்ட கேட்போம். எப்ப பசிக்குதாப்பா? இல்ல ஒன்னும் பசிக்கல. ஏதாவது வேணும்னா சொல்லுங்கப்பா. சரி ஆட்டம் சொல்றேன். ஒரு 5-6 பேருக்கு ஜாதகம் எழுதுறதுக்கு வாங்கி வச்சிருந்தேன் குறிப்பு. எழுதணும் உட்காந்து. அது எப்ப எழுதி கொடுக்க போறேன்னு தெரியலையே. நல்ல வேலை கையில அடிபடல, இல்லாட்டி என்னையால ஒன்னும் எழுத முடியாது. உங்க நிலைமை தெரியும்ல அவங்களுக்கும். எல்லாம் நம்ம ஊருக்காரங்களா தானே இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு வரமாட்டாங்க. அப்படியே வந்தேன்னா ஒரு 10-15 நாள் கழிச்சு செய்வோன்னு சொல்லிடுவோம். அப்படித்தான் செய்யணும். சரி டேய் வெண்ணிலா, வா நம்ம வெளியே இருப்போம். ஒரு 5 நிமிஷம் தானே உள்ள இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அங்க நார்மல் வார்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் நம்ம அப்பா பக்கத்திலே இருந்துக்கலாம். வாடா. சரிங்க தே. அம்மாவை வீட்டுல இறக்கி விட்டுட்டு வந்துட்டியா? ஆமாக்கா, அவங்க இங்க இருந்து என்ன பண்ண போறாங்க? அதான் நம்ம இத்தனை பேர் இருக்கோமே, பார்க்கணும். நாங்க கூட்டிட்டு வந்து காமிச்சாச்சு. இந்த வீட்டுல இருக்கட்டும். டேய் தம்பி, ஜோசியம் கண்ணு முழிச்ச உடனே வேலையை காட்டிருச்சு. என்னக்கா என்ன சொல்ற? இந்த இப்ப வருவா, வந்து சொல்லுவா, கேளு. ஆமா, இன்னைக்கு நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்றதா சொன்னாங்க, பண்ணிட்டாங்களா? அதுக்குதான் ஏற்பாடு நடக்குது. சரி. என்னே பெருசு எப்படி இருக்கு? வார்டுக்கு மாத்திட்டாங்களா? வாவீரா மாத்திக்கிட்டு இருக்காங்களாம். நானும் இப்பதான் வந்தேன். ஆட்டும்னே. ஏய், உன்னை கடையில இருன்னு தானே சொன்னேன். 2 பேரும் சேர்ந்து போவோன்னு. அதுக்குள்ள என்ன அவசரம் கொள்ள போகுதுன்னு ஓடியாந்த. டியூட்டிங்க ஒத்தையில இருக்காருல. என்ன வெண்ணிலா, அப்பாவை அங்க மாத்திட்டாங்களா? மாத்திட்டாங்க. சின்னவன் எங்க இருக்கான்? உள்ளதானே இருந்தான். அப்பா கூட தான் இருக்காரு. மாமா. என்னம்மா? அது நான் இனிமே காலேஜுக்கு போகல. அதைத்தான் சொன்னேன். ஏன் போகல? இல்ல மாமா, நான் எப்படி போக முடியும்? அப்பா வந்த நிலைமையில தனியா விட்டுட்டு. ஏன் அவருக்கு என்ன? அவர் தான் நல்லா ஆயிட்டார்ல. எங்க மாமா நல்லா ஆயிருக்காரு? இன்னும் எலும்பெல்லாம் சேரணும்னா 1 மாசம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம அவர் நடக்கிறதுக்கு 2-3 மாசம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் அவர் வேலையெல்லாம் அவர் எப்படி பாப்பாரு? நான் தான் கூட மாட இருந்து பார்க்கணும். நாங்கெல்லாம் இருக்கோம்லம்மா, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க காலேஜுக்கு போற வழியை பாருங்க. இல்ல மாமா, அது சரியா வராது. இது என்னமோ காய்ச்சல் தலைவலி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவரால் எந்த வேலையுமே சுயமா பார்க்க முடியாது மாமா. இந்த நிலைமையில அவரை தனியா விட்டுட்டு நான் எப்படி அங்க போய் படிக்க முடியும், நிம்மதியா இருக்க முடியும்? வெண்ணிலா, நாம ஒரு விஷயத்த செய்யணும்னு இறங்கிட்டா அதுக்கு 1000 தடை வரும். எல்லாத்தையும் தாண்டி தான் அதுல நம்ம ஜெயிக்கணும். அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் மாமா.
இன்னைக்கு லைஃப்ல ஜெயிச்ச நிறைய பேரு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம தான் ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஆனா உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன தடை? வெண்ணிலா, நாங்கெல்லாம் இருக்கோம்லத்தா, நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் படி போ. நீ முதல்ல முடிவெடுத்த மாதிரி ஹாஸ்டல்லே தங்கி படி. சனி ஞாயிறானா வீட்டுக்கு வந்துரு, அவ்வளவுதான். நாளை காலையில காலேஜுக்கு கிளம்புற. அப்பாவுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவருக்கு உடம்பு தொடச்சு விடணும், அவருக்கு பாத்ரூம் வந்தா எப்படி கூட்டிட்டு போறது? இதெல்லாம் நான் இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இல்ல புரிஞ்சுதான் பேசுறாங்களா ஒன்றும் தெரியல. இந்த நிலைமையில அப்பாவை இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதும் கஷ்டம். நம்ம எவ்வளவுதான் இவங்களுக்கு சிரமம் கொடுக்கறது? நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நம்ம வச்சு பார்த்துக்கலாம். ஏற்கனவே அப்பாவுக்காக ரொம்ப செலவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் கஷ்டம் கொடுக்க கூடாது. என்னம்மா? ஒன்றும் இல்லை, மாமா தினமும் வேலைக்கு போயிடுவாரு. இன்னும் 2-3 நாளில் கோயிலுக்கும் கிளம்பிடுவாரு. மைனி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாங்க. இந்த நிலைமையில நானும் அப்பாவை தனியாக விட்டுட்டு எப்படி காலேஜ் போகிறது? அத்தை கிட்ட தான் சொல்லி பேசி இவங்களுக்கு புரிய வைக்க சொல்லணும். சரி, நான் போய் அப்பா கிட்ட இருக்கேன். ம். என்னே, வெண்ணிலா அப்பாவுக்கு எப்படின்னு இருக்கு? விக்கி வா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பார்க்கலாமாண்ணே? இந்த வெண்ணிலா நிக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. ம். உனக்கு இப்ப எல்லாம் ஓகேவா விக்கி? ஆ, சரியா போச்சுண்ணே. பரீட்சைக்கு கூட படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரிப்பா, பாருப்போம். ஆ, வெண்ணிலா அவங்க அப்பா எப்படி இருக்காரு? இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லை. கவலைப்படாத வெண்ணிலா, மனசு தைரியமா வச்சுக்கோ. ம். லாயருக்கு படிக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். வெண்ணிலா. அப்பா ரூம் நம்பர் 7ல் இருக்காரு. ம், சரி. நீ வேணா வீட்டுக்கு போக்கா, நான் இங்க இருக்கேன். இருக்கண்டா, நீங்க 2 பேரும் ஒத்தையில இருக்கீங்கல்ல. ஏன் எங்களையெல்லாம் பார்த்தா ஆளா தெரியலையா? அப்படியாடா? உங்களை நம்பி என் 2 கருப்பட்டிகளையும் தைரியமா இங்க விட்டுட்டு போகலாமா? அப்ப விட்டுட்டு போங்க, கரைச்சி ஒன்றும் குடிச்சிட மாட்டோம். அதுதான்டா பயம் எனக்கு. கரைச்சு குடிச்சிட்டே என்ன? அக்கா நீ வீட்டுக்கு கிளம்புக்கா, மச்சான் வேற வீட்டுல இருப்பாரு இன்னைக்கு. கிளம்பு கிளம்பு போ. சரி, அப்ப பாத்துக்கிறியா? நான் சமைச்சு எடுத்துட்டு வரட்டுமா? இங்கெல்லாம் எடுத்துட்டு வர வேண்டாம், நீ சமைச்சிட்டு கால் பண்ணு. நான் இங்க இருந்துகிட்டு தம்பியும் வெண்ணிலாவையும் அனுப்பி வைக்கிறேன். ம், சரி, அப்ப நான் கிளம்புறேன். என்ன ம், கொண்டு வந்து விடவா? நீ டேய் எத்தனை கருப்பா, தடவை தாண்டா அலைவ அங்கிட்டும் இங்கிட்டும்? வாடா. என்ன ஆரை, ஞாயிற்றுக்கிழமைனா வேலை பார்க்க கூடாதுன்னு கொள்கையோட இருப்பீங்க என்னடா? என்ன நான் மட்டுமா அப்படி இருக்கேன்? வெண்ணிலா அப்பாவுக்கு இப்ப எப்படிமா இருக்கு? நேற்று வரைக்கும் இருந்ததுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லண்ணா. நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. பார்க்க விடுறாங்களா? நான் போய் பார்க்கலாமா? முத்து உள்ள இருக்காரு, போய் பாருங்க. ஆ சரி. அக்கா குமார் உடனே கிளம்புறான்னா நீ அவன் கூட கிளம்பிடுறியா அப்போ? சரி, வரட்டும், கேட்போம். சரி வா, அந்த பக்கம் வா. எவ்வளவு நேரம் தான் நின்றுகிட்டே இருப்ப? வெண்ணிலா வாங்கம்மா, ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம். ரொம்ப நேரமா இங்கேயே இருக்கீங்க. இல்ல, நான் இங்கேயே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி வா, அவங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிறேன். வா வீரா, கபாலி வாங்கடா. அண்ணாத்த நீ அக்காவை கூட்டிட்டு போயிட்டு வா. இப்பதான் வீரா அவங்க கடையில இருக்கும்போது அவங்க அப்பா எங்களுக்கு சப்பத்து வாங்கி கொடுத்தாரு. நீ போயிட்டு வா, நாங்க இங்க இருக்கோம். சரி ரைட். சரி அப்ப இருந்து பாத்துக்கோங்கடா. அக்கா வா. வெண்ணிலா அப்பாவுக்கு 2 கால்லையும் ரொம்ப அடிபட்டிருக்கோ? ஆமா. நடக்கிறதுக்கே 2-3 மாசம் ஆகுங்கிறாங்க. எப்படி வெண்ணிலா? ம், கஷ்டம்தான். அம்மா, நீ போய் உங்க அப்பா பக்கத்துல இருக்க வேண்டியதானே? எதுக்கு அந்த முத்து நின்றுட்டு இருக்கான்? எங்க அப்பாவை பார்க்கத்தானே வந்தீங்க, பார்த்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. அதுக்கு இல்ல வெண்ணிலா, நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நீங்க எதுக்கும் சொல்ல வேண்டாம். முத்துவை பத்தி என்கிட்ட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, கிளம்புங்க. நீ திருந்தவே மாட்ட என்ன? அவனை பத்தி நான் இவ்வளவு சொல்லியும் நீ இவ்வளவு பார்த்தும் இன்னமும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற பத்தியா? சரி, அப்படியே இருக்கட்டும், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், கிளம்புங்க. போ லூசு. வெண்ணிலா தைரியமா இரு, என்னமா அப்பாவுக்கு சரியாயிடும். ம், சரி. ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? இல்ல, இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்லை. அதான் மாமா இருக்காங்க, இந்த வீராண்ணா கபாலி அண்ணா எல்லாரும் இருக்காங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம். சரி அப்ப நான் கிளம்புறேன். சாயங்காலம் போல வரேன். என்ன இப்ப எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கு. சரி, நீங்க பாருங்க. ம் வரேன். சரி. டேய் வீரா, கபாலி பாத்துக்கோங்கடா கூட இருந்து. ஆட்டுமே. கபாலி அவங்களாம் விரட்டி விடுற வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அண்ணாத்த. சரிடா, சரி பாத்துக்கோ என்ன. ஆட்டம் அண்ணாத்த. வெண்ணிலாக்கா, என்ன வேலைனாலும் எங்ககிட்ட சொல்லுங்க, என்னக்கா கூச்சப்படாதீங்க.
ம் சரி. ஏக்கா நாளைக்கு நீங்க காலேஜுக்கு போங்கக்கா, அப்பாவை நாங்க எல்லாரும் பாத்துக்கிறோம். ஆமாக்கா பைசு, நீ காலேஜுக்கு போ. உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். என் மகளை வர சொல்லுங்க மாப்பிள்ள. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இட்ஸ் ஓகே அங்கிள், டோன்ட் பி ஷை. ஆ? கூச்சப்படாதீங்கன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் சங்கடப்பட வேண்டாம். உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத அனாவசிய வேலை மாப்பிள்ள. அப்படின்லாம் சொல்லாதீங்க அங்கிள். என்னப்பா என்ன? மாப்பிள்ள. ஏப்பா என்னப்பா? வாடா பாப்பா. ஒண்ணும் இல்ல. அப்பா அங்கிள் ஒரு 2 minutes இதை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்பா என்னப்பா இதெல்லாம்? என்னை கூப்பிட வேண்டியதானப்பா? நான் உன்னைய தாமா கூப்பிட சொன்னேன். மாப்பிள்ளதான் உன்னைய கூப்பிட வேண்டான்ட்டாரு. ஏன்பா? இந்த வேலையெல்லாம் அவ பாத்துக்கிட்டு இருந்தா அவ எப்படி காலேஜுக்கு போய் படிப்பா? அதனால நானே பாத்துக்கிறேன், நீங்க அவளை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. நீ கொஞ்சம் வெளியே இருக்கியா? அங்கிளுக்கு க்ளீன் பண்ணணும். நான் பண்றேன். ஏம்மா நீ போ. வெண்ணிலா, ஜென்ஸுக்கு ஜென்ஸ் நாங்க பாத்துக்கிறோம், நீ போ. நீ போடா பாப்பா, வெளியே இரு. அங்கிள் ஆர் யூ ரெடி? ரெடி ரெடி. வெண்ணிலா, ப்ரோ இருந்தாரு, அக்காலாம் இருந்தா, வீரா கபாலி அவங்களாம் எங்க? அந்த அங்க முன்னாடி தான் இருக்காங்க. ஓகே, நீ போய் அப்பா கிட்ட கொஞ்சம் நேரம் இருக்கியா? நான் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். ம். முத்து, என்ன பேபி? எதுக்காக முத்து நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறீங்க? பிகாஸ் ஐ லவ் யூ பேபி. உங்க அப்பாவை பத்தி கவலைப்படாம நாளைக்கு காலையில காலேஜுக்கு கிளம்புற வழியை பாரு. வெந்நீரில் நீ குளிக்க விறகாகி தீ குளிப்பேன், உதிரத்தில் உன்னை கலப்பேன். உனக்கென இருப்பேன், உயிரையும் கொடுப்பேன். என்ன மேடம், என்னை தேடி வந்திருக்கிறதா சொன்னாங்க? ஆமா, உங்களை பார்க்க தான் வந்தேன். சாரோட அட்ரஸ் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? என்ன மேடம், உங்களுக்கு தெரியாதா? இல்லைங்க, எனக்கு தெரியாது. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? ப்ளீஸ் சார், கொஞ்சம் அவரோட அட்ரஸ் கொடுங்களேன். எனக்கு அட்ரஸ் தெரியாதே மேடம். ஐயோ, தெரியாதா? ஆமா, என்கிட்ட சார் ஒன்றும் அட்ரஸ் எதுவும் கொடுத்துட்டு போகல. சரி, அவர் குவார்ட்டர்ஸில் தானே தங்கியிருப்பாருன்னு சொன்னீங்க. எந்த ஸ்டேஷன்னு சொல்லுங்களேன். அது திருவொற்றியூர் ஸ்டேஷன் மேடம். அது எங்கே இருக்கு? அதான் சொன்னானே மேடம், அது நார்த் மெட்ராஸ். திருவெற்றியூர், நார்த் மெட்ராஸ். சரி, தேங்க்யூ சார். சரி, தேங்க்யூ மேடம். திருவெற்றியூர், நார்த் மெட்ராஸ். திருவெற்றியூர், நார்த் மெட்ராஸ். என்னாச்சு இவங்களுக்கு? சார் எதுக்கு இவங்க கிட்ட கூட அட்ரஸ் எதுவும் சொல்லாம கொடுக்காம போயிருக்காரு? என்னமோ, நல்ல மனுஷன், என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. மலரு, என்னக்கா? வெற்றி எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? எங்க இருக்காங்க? திருவெற்றியூர், நார்த் மெட்ராஸ். அப்படியா? திருவொற்றியூரா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. நான் எங்க போயிருக்கேன்? கேள்விப்பட்டிருக்கேன். மலரு, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன? வெற்றி 2 போனையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. அவரு எந்த ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம இந்த போன்ல எல்லாம் போட்டு பார்த்தா அந்த ஸ்டேஷனோட போன் நம்பர் வரும்ல, அந்த நம்பருக்கு போன் போட்டு வெற்றி சார் இருக்காரான்னு கேட்டு நான் பேசட்டா? பேசி பேசி என்ன பண்ண போறேன்? என்ன பண்ணுவேன்? மலரு,
வெற்றி என் புருஷன் மலரு. அப்படியா? மலரு இங்க பாரு, உன் வீட்டுக்காரர் விஷயமா என்கிட்ட இனிமே பேசாதேன்னு நான் சொல்லிட்டேன். தள்ளு, எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்பணும். என்ன இப்படி சொல்லிட்டு போறா? மலரு இங்க பாருக்கா, உன் வாழ்க்கையை நீ பாத்துக்கோ, என்கிட்ட எல்லாம் வராத. ஏய், என்ன மலர் இப்படி சொல்லிட்டு போறா? அப்புறம் நான் இந்த விஷயத்துக்கு யாருக்கிட்ட போய் உதவி கேட்பேன்? நம்மக்கிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, நம்மளா ஃபோன்ல போட்டு தேடுனா என்ன? சாரோட சைன் அட்டெண்டன்ஸ்ல இல்ல, நமக்கு முன்னாடியே வந்து சைன் போட்டிருப்பாரே. இன்னைக்கு என்ன இன்னும் காணோம்? இந்த கிளாஸ்லயும் இல்ல, இந்த கிளாஸ்லயும் இல்ல. இங்க தானே இருப்பாரு. காலையில பொதுவா 11th இல்லைன்னா 12th தான் இருப்பாரு. இங்கேயும் சார் இல்ல, இங்க பிள்ளைங்களையும் காணும். ஓ, ஃபர்ஸ்ட் பீரியட் அவங்களுக்கு பிடி பீரியடோ, கிரவுண்டுக்கு போயிருப்பாங்க. அப்புறம் இவர் எங்க தான் போயிருப்பாரு? மலர், அட்டெண்டன்ஸ்ல சைன் இல்லைன்னா இன்னும் ஸ்கூலுக்குள்ள அவர் வரலன்னு தானே அர்த்தம்? இல்லையே, பியூன் என்ன அவரை பார்த்ததால சொன்னாரு. அப்புறம் சைன் கூட போடாம இவர் எங்க தான் போயிருப்பாரு? இங்கேயும் காணும். ஓ மை காட், இந்த பிளாக் கார்டு எங்க போனாரு? மலரு, நீ முதல்ல அட்டெண்டன்ஸ்ல போய் சைன் போடு, அதுக்கப்புறம் அவரை தேடலாம். அப்புறம் அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சாரோட பேனா இது என்கிட்ட தான் இருக்கு. சார் எங்க இருக்காரு? சார், என்ன சார் இங்க இருந்து வரீங்க? ஏன் டீச்சர் அங்க இருந்து வரக்கூடாதா? இல்ல சார், நான் இப்பதான் உங்களை 10th போய் தேடிட்டு வந்தேன். அப்ப நீங்க அங்க இல்ல. நான் அப்ப 12th போயிருந்தேன். 12th வந்தனே. அப்ப 11th போயிருந்திருப்பேன். எதுக்கு சார் அப்படி கிளாஸா போய்கிட்டு இருக்கீங்க? நான் இன்னையில இருந்து லீவு டீச்சர். அதான் என் பிள்ளைங்க தேடுவாங்களேன்னு சொல்லிட்டு வரலான்னு போனேன். ஆமா, நீங்க எதுக்கு என்ன தேடுனீங்க? என்ன தேடி எதுக்கு கிளாஸா போனீங்க? லீவா? சார் நீங்க இன்னைக்கு லீவா? இன்னைக்கு மட்டும் இல்ல டீச்சர், இன்னைக்குல இருந்து ஒரு வாரம் லீவு. ஐயோ, ஒரு வாரம் லீவா? ஆமா டீச்சர். எதுக்கு சார் அத்தனை லீவு? டீச்சர், இன்னைக்கு பாதயாத்திரை கிளம்புறேன். ஆமால்ல, போகணும்ல. நம்மளும் பேசாம கூட போயிருவோமா? ஐயோ, எப்படி போறது? கேட்டா என்ன சொல்லுவாரு? பொம்பளைங்க எல்லாம் முதல்ல போவாங்களா? சார், என்னங்க டீச்சர்? அது நீங்க பாதயாத்திரை போகும்போது லேடிஸ் எல்லாம் கூட வருவாங்களா? வரலாமா? நாங்க மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்க மட்டும்தான் போவோம். அப்போ உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம்? நாங்க கிளம்பி ஒரு 2 நாள் கழிச்சு கிளம்புவாங்க. நாங்க அங்க ஊருக்கு போய் சேர முன்னாடி அவங்க அங்க கோயில்ல இருப்பாங்க. நாங்க கோவிலுக்கு போய் சேரும்போது எங்க முன்னாடி அவங்க நிப்பாங்க. அப்படியா? ஆமா. டீச்சர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? ஹெல்ப்பா? ஓ, பண்றனே. டீச்சர் டீச்சர், இத நீங்க பத்திரமா வச்சிருக்க முடியுமா? என்னது சார் இது? ம். என்ன சார்? இல்ல, அதை கேட்காதீங்க. இதை நீங்க பத்திரமா வச்சிருக்க முடியுமா? சரி, வச்சிருக்கேன். அப்புறம் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க திறந்து பார்க்க கூடாது. ஏன் சார் அப்படி என்ன வச்சிருக்கீங்க? அதான் கேட்க கூடாது, திறந்து பார்க்க கூடாதுன்னு சொல்றேன். சரி சரி, ஓகே, கொடுங்க. டீச்சர், கண்டிப்பா எக்காரணத்தை கொண்டும் நீங்க இதை திறந்து பார்க்கவே கூடாது. கண்டிப்பா திறந்து பார்க்கவே மாட்டேன். சரி, அப்போ நான் ஊருக்கு கிளம்பட்டுமா? ம், சரி, போயிட்டு வாங்க. எப்போ? இன்னைக்கு சாயங்காலம். அதுக்கு எதுக்கு சார் இப்பவே லீவு? ஒரு ஹாஃப் டேவாவது இருக்கலாம்ல? இல்ல, அங்க கோவில்ல இருந்து கிளம்புவாங்க, நான் அங்க போகணும். பூஜையெல்லாம் இருக்கு. சரி சரி, அப்ப போயிட்டு வாங்க. ம், பார்த்து பத்திரம். ம், பாத்துக்கிறேன், பத்திரமா பாத்துக்கிறேன். சரி, வரட்டா? ம். இது என்னது? இதுக்குள்ள என்ன இருக்கும்? சார் ஒரு வாரம் ஊர்ல இல்லைனாலும் அவரோட ஞாபகமா இது என்கிட்ட இருக்கும்.